Welcome to AutoCAD tutorial. Layer settings option and layer filter option பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விபி ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி என்னென்னு பார்த்துடலாம். நார்மலாக ஃப்ரீஸ்னு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூலையுமே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகுது. நியூ விபி ஃப்ரீஸ்னு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நியூ வியூ போர்ட் க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ விபி ஃப்ரீஸ்னு கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை, கரண்ட்டாக என்ன வியூ போர்ட்டில் வந்து இருக்கிறோமோ அந்த வியூ போர்ட்டில் மட்டும் ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகாது. ரிமைனிங் எல்லா வியூலையும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் லேஅவுட் 1ல் இருக்கிற வியூ போர்ட்டில் நான் வந்து இருக்கேன். ஸோ மாடல் ஸ்பேஸ் போயிட்டேன். இப்போ போய்ட்டு விபி ஃப்ரீஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் ப்ளக்கை வந்து நான் வந்து விபி ஃப்ரீஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ளக் வந்து நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இதே வேறு வியூக்கு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளக் வந்து அப்படியே தான் இருக்கும். மாடல் ஸ்பேஸ் போனாலும் நமக்கு அந்த ப்ளக் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் 1ல் இந்த வியூ போர்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து விபி ஃப்ரீஸ்னு கொடுத்தோம். ஸோ அதனால் இந்த வியூ போர்ட்டில் மட்டும் நமக்கு வந்து விபி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ லேஅவுட்டில் மாடல் ஸ்பேஸ் உள்ளே போயிட்டு பண்ணதால் மாடல் ஸ்பேஸ் உள்ளே இருந்த ஆப்ஜெக்ட்லாம் இது வச்சு, இதே பேப்பர் ஸ்பேஸில் இருந்து பண்ணோம்னா பேப்பர் ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்து விபி ஃப்ரீஸ் ஆகிடும், அதாவது ஹைட் ஆகிடும். எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர் ஸ்பேஸில் வந்து வியூ போர்ட் என்ற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ விபி ஃப்ரீஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா வியூ போர்ட் மட்டும் நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியுது. ஓகே, இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ மாடல் ஸ்பேஸ் உள்ள போயிட்டேன். இப்போ ஸ்விட்ச்ன்றதை வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட் செலக்டட் லேயர்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஐசோலேட்னா நார்மல் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஐசோலேட்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் விசிபிளாக இருக்கும், ரிமைனிங் எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து ஹைட் ஆகிடும். சேம் லேயர்லேயும் அதே போல் தான். இங்கே என்ன ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்குமோ, அதாவது இங்கே என்ன லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்குமோ அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ரிமைனிங் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸோ போய்ட்டு ஐசோலேட் செலக்டட் லேயர்ஸ்னு கொடுத்தோன்னா ஸ்விட்ச் மட்டும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ இதிலே ஹைட் ஆகணுமா இல்லை லாக் ஆகணுமா இல்லை ஃப்ரீஸ் ஆகணுமா அப்படின்றது 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து லேயர் செட்டிங் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் லேயர் செட்டிங்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து பேப்பர் ஸ்பேஸ் வியூ போர்ட் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து விபி ஃப்ரீஸில் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஐசோலேட்னு கொடுத்ததும் நமக்கு மற்ற லேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விபி ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இதே ஆஃப்னு கொடுத்தோன்னா எல்லா லேயர் வந்து ஆஃப் ஆகிடும் பேப்பர் ஸ்பேஸில். ஸோ போய்ட்டு விபி ஃப்ரீஸ்க்கு பதில் ஆஃப்னு கொடுத்துட்றோம். இப்போ எல்லா லேயரையும் நான் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ வியூ போர்ட்டில் போய்ட்டு தான்னு கொடுத்தோம்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ போய்ட்டு ஐசோலேட் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து லேயர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஐசோலேட் செலக்டட் லேயர்ஸ்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேயர் வந்து ஆஃப் ஆகிடும், ஃப்ரீஸ் வந்து ஆகாது. ஸோ இதை வந்து செட்டிங் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாடல் ஸ்பேஸில் என்ன ஆக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். லாக் அண்ட் பேட்னு கொடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுறேன். இப்போ மாடல் ஸ்பேஸ் போய்ட்டு நான் வந்து ஐசோலேட் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் பேனல் வந்து ஐசோலேட் செலக்டட் லேயர்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேயரும், அதாவது செலக்ட் பண்ண லேயரை தவிர மற்ற லேயர் எல்லாமே பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும், நமக்கு ஆஃப் வந்து ஆகாது. ஏன்னா இங்கே செட்டிங்கில் வந்து நம்ம வந்து லாக் அண்ட் பேட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஃபேட் டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ இருக்கணுன்றதே நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதே ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா லேயர் வந்து ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டேன். லாக்கில் போய்ட்டு அன்லாக்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய்ட்டு ஐசோலேட் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா எல்லா லேயர் வந்து ஆஃப் ஆகிடும் நமக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, லாக் வந்து ஆகலை. ஸோ இதுதான் ஐசோலேட் லேயர் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூ லேயர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. புதுசாக லேயர் வந்து ஆட் ஆகும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா நம்ம செட் பண்ணுறது இந்த ஆப்ஷன். ஓகேன்னு கொடுத்துருங்க. அடுத்து எந்த லேயர் வந்து ஆட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லேயர் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா, இல்லை எல்லா லேயர் வந்தாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லேயர் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சேவ்னு கொடுத்தோம்னா சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்செர்ட் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா லேயரையும் வந்து நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரு டிராயிங்கில் இருந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வயர் அப்படின்ற லேயரில் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. இது வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும், நியூ லேயர் வேர் ஃபவுண்ட் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் கூடயே நமக்கு வந்து வயர் அப்படின்ற லேயரை நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ ஆலில் போய்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வயர் அப்படின்றது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதர் டிராயிங்கில் இருந்து கிரியேட் ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ரெக்கன்சில்டு நியூ லேயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்ஷனில் போய்ட்டு பார்த்திங்கன்னா வயர் அப்படின்ற லேயர் வந்து இருக்கும் நமக்கு.
ஓகே, நம்ம இன்சர்ட்னு கொடுத்ததால இன்சர்ட் ஆனதுமே நமக்கு வந்து நியூ லேயர் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ அடுத்தது டிஸ்பிளே அலர்ட் ஃபார் பிளாட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லேயர் ஃபில்டர் டு லேயர் டூல் பார்னு இருக்குது. ஸோ இது லேயர் ஃபில்டர் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இண்டிகேட் லேயர்ஸ் இன் யூஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே லேயரில் இந்த ஸ்டேட்டஸில் வந்து இந்த லேயரோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இது அன்செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 2 ஸ்டேட்டஸ் தான் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குமா யூஸ் பண்ணலையா இது 2 மட்டும் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். இதே அந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டஸும் நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செட் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லேயர் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் வந்து இதில் வந்து லேயர் இருக்குது, பட் ஆனால் இதில் வந்து ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை அப்படின்றத மீனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கலர் வந்து அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் இருக்குது அண்ட் சேம் டைம் ஆப்ஜெக்ட்டும் இந்த லேயர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். லேஅவுட்டுக்கு போனோம்னா லேயரில் வந்து ப்ராப்பர்ட்டி ஓவர் ரைட் எதுனா இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 லேயரில் வந்து ப்ராப்பர்ட்டி ஓவர் ரைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஓகே, இதே அதை வந்து அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகுது. ஓகே, அடுத்தது விபோர்ட் ஓவர் ரைட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஓவர் ரைட் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓவர் ரைடில் வந்து நமக்கு வந்து சம் கலர் வந்து ஹைலைட் ஆகி காமிக்குது. ஸோ இந்த லேயர்லாம் வந்து ஓவர் ரைட் வந்து இருக்குது அப்படின்றது. அதாவது மாடல் ஸ்பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி லேஅவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து சம் ஹைலைட்டில் நமக்கு வந்து காமிக்கும். அதோட கலர் சூஸ் பண்ணுறது தான் இந்த வியூபோர்ட் ஓவர் ரைட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் மெஜெண்டான்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மெஜெண்டா கலரில் நமக்கு வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். ஓகே, அடுத்தது லேயர் ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். மாடல் ஸ்பேஸ் போய்ட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டி ஃபில்டர். ஸோ இங்கே இருக்கிற லேயரில் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேவும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரெட் கலரில் இருக்கிற லேயர்லாம் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ ரெட் கலர் லேயர்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து கலரில் போய்ட்டு ரெட் கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ தெரியும், ரெட் கலரில் என்னென்ன லேயர்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு ஃபில்டராக நமக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஆல் லேயர்லேருந்து ரெட் கலர் லேயர் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா ரெட் கலரில் என்னென்ன லேயர் இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் லைன் டைப் பேஸ் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்தது நியூ குரூப் ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகுது, மேனுவலாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் ஃபார் மீன் கொடுத்துட்டோம். ஸோ மேனுவலாக நம்ம வந்து லேயர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த லேயர்லாம் எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றது. எக்ஸாம்பிள் மெயின் ஸ்க்ரூ அப்படின்றத நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். ஸோ பேனல் அப்படின்றத நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த 2 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மீ அப்படின்ற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிடும். தனியாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணாமல் நீங்களாக வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது லேயர் ஸ்டேட் மேனேஜர் அப்படின்றது வந்து நம்ம டுட்டோரியல் 180ல் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்தீங்கன்னா இங்கே சர்ச் ஃபார் லேயர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் போய்ட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல் லேயர் கொடுத்துட்டேன். இதில் வந்து எல்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா லேயரும் நமக்கு வந்து வேணும் அப்படின்னும்போது எல்னு கொடுத்தோம்னா போதும், லேயர் 1 அப்படின்றது நமக்கு வந்து வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் எஸ்னு கொடுத்தோன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இங்கே வரும்போது ஆல்னு கொடுக்கும்போது எல்லா லேயரும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஆல் யூஸ்டு லேயர்னு கொடுக்கும்போது லேயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எதனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அது மட்டும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா லேயரையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறதா அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வச்சு தனியாக ஃபோல்டரில் சேவ் ஆகியிருக்கு. அடுத்து அன்ரெகன்ஷியல் லேயர் அப்படின்னும்போது அதர் டிராயிங்ஸ்லேருந்து ஆட் ஆனது. ஸோ வயர்ன்றதை நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம வந்து ஆட் பண்ணோம், அது வந்து இங்கே இருக்குது. ஓகே, இன்வெர்ட் ஃபில்டர் அப்படின்ட்டு கொடுக்கும்போது கரண்ட்டாக என்ன செலக்ட் பண்ணியிருக்குமோ அதை தவிர்த்து ரிமைனிங் லேயர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ரெட் கலர் லேயர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்வெர்ட் ஃபில்டர் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா ரெட் கலர் லேயரை தவிர்த்து மற்றதெல்லாம் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அடுத்தது செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ளை லேயர் ஃபில்டர் டு லேயர் டூல் பார் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ லேயர் டூல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். டூல்ஸில் டூல் பாரில் போய்ட்டு ஆட்டோகேலில் போய்ட்டு லேயர் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த லேயர் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லேயர் அண்ட் கரண்ட் லேயர் இது 2 மட்டும் தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து அப்ளை லேயர் ஃபில்டர் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் செட்டிங்கில் போய்ட்டு நான் இதை வந்து அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா லேயரும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா லேயருமே நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த அப்ளை லேயர் டு ஃபில்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே எந்த ஃபோல்டரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டரில் இருக்கிற லேயர் ப்ளஸ் கரண்ட்டாக என்ன லேயர் இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் மீன்ற லேயர் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்குது, பேனல் லேயர் ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே வந்து செட் கரண்ட் இருக்கிறதால இந்த 2 லேயர் மட்டும் தான் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ செட்டிங்கில் வந்து என்ஷூர் பண்ணிக்கங்க, அப்ளை லேயர் ஃபில்டர் டு லேயர் டூல் பார்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ போய்ட்டு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா பேனல் அண்ட் மெயின் ஸ்க்ரூ இந்த 2 லேயர் மட்டும் தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இங்கே நான் எந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கனோ அந்த ஃபில்டரில் இருக்கிற லேயர் மட்டும் நமக்கு வந்து லேயர் டூலில் வந்து அப்ளை ஆகும். அதுதான் இந்த அப்ளை லேயர் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, இந்த டைட்டிலில் ரைட் கிளிக் பண்ணோம்னா சம் ஆப்ஷன்ஸ் வரும். எம்டி ஏரியாவில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் சம் ஆப்ஷன்ஸ் வரும். சேம் ஃபில்டரில் நம்ம ரைட் கிளிக் பண்ணாலும் சம் ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷனோட யூஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.